Hello viewers, இந்த வீடியோல நம்ம இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் UGC நெட்ல யூனிட் 10ல இருக்கிறது இன்கம் டாக்ஸ் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷனும் அதுல இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ல டபுள் டாக்ஸேஷன்னா என்ன? டபுள் டாக்ஸேஷன்ல ரெண்டு டைப் இருக்கு, எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷன், ஜுரிடிக்கல் டபுள் டாக்ஸேஷன். தென் இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அதுல இருந்து நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் ரிலீஃப் இருக்கு, யூனிலேட்ரல் ரிலீஃப், பைலேட்ரல் ரிலீஃப். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு இன்கம் டாக்ஸ் பண்றதுக்கு ரெண்டு ரூல் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்தியால மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஒரு இன்கம் டாக்ஸுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அந்த இன்கம் உடைய சோர்ஸ் எங்கன்னு பாக்குறாங்க. சோர்ஸ்ங்கிறது எந்த பிளேஸ்ல நான் அந்த இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கேன், அதுதான் சோர்ஸ் ரூல். இன்னும் ஒண்ணு ரெசிடென்ஷியல் ரூல். ரெசிடென்ஷியல் ரூல் அப்படிங்கிறது அந்த இன்கம் ஏர்னிங் பர்சன், அந்த இன்கம் ஏர்னிங் அசஸி, அவர் எந்த கண்ட்ரியோடைய ரெசிடென்ட், அந்த கண்ட்ரியோடைய ஆர்டினரி ரெசிடென்டா, நாட் ஆர்டினரி ரெசிடென்டா, இல்ல நான் ரெசிடென்டா. ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி சோர்ஸ் ஆஃப் இன்கம், அந்த இண்டிவிஜுவலுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் ஒரு இன்கம் டாக்ஸுக்கு எடுத்துட்டு வராங்க. ஓகே, இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு இன்கம் நான் டாக்ஸுக்கு எடுத்துட்டு வரும்போது அட் டைம்ஸ் ஒரே இன்கம், சேம் இன்கம்க்கு ரெண்டு வாட்டி டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த கான்செப்ட் தான் நம்ம டபுள் டாக்ஸேஷன் சொல்றோம். ஸோ இன்கம் டாக்ஸ் பே பண்றதுக்கு ரெண்டு ரூல் இருக்கு. எந்த பிளேஸ்ல அந்த இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கோம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கன்னு பார்க்கணும், அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், இன்கம் ஏர்ன் பண்ற அந்த டாக்ஸ் பேயரோடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பார்க்கணும். இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நம்ம டாக்ஸை கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி டாக்ஸை கால்குலேட் பண்ணும்போது அட் டைம்ஸ் இன்கம் டாக்ஸை நாம ரெண்டு வாட்டி பே பண்றோம். சேம் இன்கம்க்கு அட் டைம்ஸ் ரெண்டு வாட்டி டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கு. இந்த கான்செப்ட் தான் டபுள் டாக்ஸேஷன் சொல்றோம். ஸோ டபுள் டாக்ஸேஷன்னா என்ன? ஒரே இன்கம்க்கு ரெண்டு வாட்டி நாம டாக்ஸ் பே பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேரு டபுள் டாக்ஸேஷன். ஓகேவா? இந்த டபுள் டாக்ஸேஷனை நம்ம ரெண்டு டைப்பா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்னு எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷன், இன்னொரு டைப் வந்து ஜுரிடிக்கல் டபுள் டாக்ஸேஷன். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷன் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது இன்கம் சேம் இன்கம் தான், சேம் இன்கம் தான். இந்த சேம் இன்கம்க்கு டூ டிஃப்ரெண்ட் டாக்ஸ் பேயர்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸ் பேயர்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸ் பேயர்ஸ் டாக்ஸ் பே பண்றாங்க. இதுதான் எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷன். அண்ட் இதுல அட் டைம்ஸ் என்ன இருக்கும்னா சேம் கண்ட்ரியும் சேம் கண்ட்ரியா இருக்கும். இதுதான் எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷன். ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால A லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த A லிமிடெட்ங்கிற கம்பெனி இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க டாக்ஸை பே பண்ணிட்டு, A லிமிடெட் கம்பெனி ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க. இந்த ப்ராஃபிட்டுக்கான டாக்ஸை பே பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற ப்ராஃபிட்ல அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இந்த A லிமிடெட் கம்பெனி அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த A லிமிடெட் கம்பெனியோட ப்ராஃபிட்டுக்கு ஒரு வாட்டி டாக்ஸ் பே பண்ணியாச்சு. நவ் இந்த டாக்ஸ் பே பண்ணி ரிமைனிங் இருக்கிற ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இந்த டிவிடெண்ட்டுக்கு அகெயின் இந்த ஷேர் ஹோல்டர் டாக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷன். இன்கம்ங்கிறது ஒண்ணுதான். A லிமிடெடோடைய இன்கம்க்கு A லிமிடெடும் டாக்ஸ் பே பண்ணிருக்காங்க, ஆஃப்டர்வர்ட்ஸ் அதை டிவிடெண்டா டிக்ளேர் பண்ணிருக்காங்க, அந்த டிவிடெண்டுக்கு ஷேர் ஹோல்டரும் டாக்ஸ் பே பண்ணிருக்காங்க. இதுதான் எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷன். சேம் இன்கம் taxable in the hands of two different taxpayers by the same country. இதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு இங்க கீழே கொடுத்திருக்கேன். Profits of a company is taxed both to the company and to its shareholders when it is distributed as a dividend. இது எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷன். நவ் ஜுரிடிக்கல் டபுள் டாக்ஸேஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஜுரிடிக்கல் டபுள் டாக்ஸேஷன்லயும் இன்கம் வந்து சேம் இன்கம் தான்.
ரெண்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸ் பேயர்ஸ் கிடையாது. இங்க சேம் ஒரே டாக்ஸ் பேயரும் ஒருத்தர் தான், சேம் டாக்ஸ் பேயர். பட் இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் கண்ட்ரி, சேம் கண்ட்ரிக்கு பதிலா இங்க 2 countries இன்வால்வ் ஆயிருக்கும், 2 country இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல், he is a resident of India, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எக்ஸ் இஸ் அ ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் இந்தியாவுடைய ரெசிடென்ட். he is getting some income from US, யூஎஸ்ல இருந்து அவர் ஒரு இன்கம் ஏர்ன் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் சோர்ஸ் ஆஃப் இன்கம் யூஎஸ் தான். யூஎஸ்ல அவர் ஒரு 10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்றாரு. இந்த 10,000 ரூபாய்க்கு யூஎஸ் என்ன பண்ணிருப்பாங்க, டாக்ஸ் சார்ஜ் பண்ணிருப்பாங்க. நவ் இந்த 10,000 rupees அவர் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வராரு, he is bringing to India. ஸோ இந்தியாலையும் இந்த 10,000 rupeesக்கு எக்ஸ் டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ சேம் இன்கம், இந்த ஒரு 10,000 ரூபாய் இன்கம்க்கு அவர் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் டாக்ஸ் பே பண்ணிருக்காரு, அதை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் டாக்ஸ் பே பண்ணிருக்காரு. இதுதான் ஜுடிரிக்கல் டபுள் டாக்ஸேஷன். கிராஸ் கண்ட்ரிஸ், அதாவது இன்னொரு கண்ட்ரியில ஏர்ன் பண்ணிருக்க இன்கம் என்னுடைய ஹோம் கண்ட்ரிக்கு எடுத்துட்டு வரேன். ஸோ சோர்ஸ் கண்ட்ரிலையும் டாக்ஸ் பே பண்ணிருக்கேன், ஹோம் கண்ட்ரிலையும் டாக்ஸ் பே பண்ணிருக்கேன். இது இண்டிவிஜுவலோடைய எக்ஸாம்பிள். இந்த சேம் வே ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிங்கிறது அவங்க வேரியஸ் கண்ட்ரீஸ்ல அவங்களுடைய பிரான்ச்சஸை வச்சிருப்பாங்க. அட் டைம்ஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அவங்களுடைய ஹோம் கண்ட்ரிலையும் அவங்க டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும், எந்த கண்ட்ரில அவங்களுடைய பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கோ அங்கேயும் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சேம் இன்கம்க்கு 2 வாட்டி டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜுரிடிக்கல் டபுள் டாக்ஸேஷன். ஸோ எக்கனாமிக் டபுள் டாக்ஸேஷனுக்கும் ஜுரிடிக்கல் டபுள் டாக்ஸேஷனுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இங்க 2 டிஃப்ரெண்ட் டாக்ஸ் பேயர், இங்க டாக்ஸ் பேயர் ஒண்ணுதான். ஜுரிடிக்கல் டபுள் டாக்ஸேஷன்ல டாக்ஸ் பேயர் ஒண்ணுதான், கண்ட்ரி தான் 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டபுள் டாக்ஸேஷன்னால வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்என்சி கம்பெனி ஹோம் கண்ட்ரிலையும் டாக்ஸ் பே பண்ணணும், அவங்க எந்த கண்ட்ரில பிசினஸ் வச்சிருக்காங்களோ அந்த கண்ட்ரிலையும் டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், அது அவங்களுக்கு ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டர் தான். டாக்ஸ் பர்டன் ஜாஸ்தி ஆகுது. ஸோ தே வில் ட்ரை டு அவாய்ட் ஓப்பனிங் பிரான்ச்சஸ் இன் அதர் கண்ட்ரிஸ். டு அவாய்ட் ஆல் தீஸ் திங்ஸ், இந்த டாக்ஸ் பேயரோடைய பர்டனை குறைக்கிறதுக்காக கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்க, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், டிடிஏஏ. டிடிஏங்கிறது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை கண்ட்ரிஸ் சைன் பண்றாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல 2 டைப்பா நம்ம ரிலீஃப் பார்க்கலாம். ஒன்னு பைலேட்ரல் ரிலீஃப், இன்னொன்னு யூனிலேட்ரல் ரிலீஃப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பைலேட்ரல் ரிலீஃப்னா எந்த செக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. செக்ஷன் 90, செக்ஷன் 90A இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961ல செக்ஷன் 90, செக்ஷன் 90Aல பைலேட்ரல் ரிலீஃப் கொடுத்திருக்காங்க. பைலேட்ரல் ரிலீஃப்னா என்ன? பைலேட்ரல் ரிலீஃப்ங்கிறது இந்தியாவுக்கும் அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கும் நடுவுல டிடிஏஏ அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னா அங்க நமக்கு கொடுக்கிறது பைலேட்ரல் ரிலீஃப். தட் இஸ் சே இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல பைலேட்ரல் ஒரு அக்ரிமெண்ட், டிடிஏஏ அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல டபுள் டாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னா பைலேட்ரல் ரிலீஃப் அந்த டாக்ஸ் பேயர் கிளைம் பண்ணிக்கலாம். டாக்ஸ் பேயர் இந்தியால இருக்காரு, அவருடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் யூஎஸ்ல இருக்கு. இப்ப இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னா தென் இந்த டாக்ஸ் பேயர் பைலேட்ரல் ரிலீஃப் கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய மீனிங். பைலேட்ரல் ரிலீஃப் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கும் நடுவுல டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு, அங்க நம்ம கிளைம் பண்றது பைலேட்ரல் ரிலீஃப். யூனிலேட்ரல் ரிலீஃப்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். யூனிலேட்ரல் அப்படின்னா there is no DTA agreement between India and that particular foreign country. பைலேட்ரல்னா நான் என்னன்னு சொன்னேன், இந்தியாவுக்கும் அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கும் நடுவுல டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு, அப்ப நம்ம கிளைம் பண்றது பைலேட்ரல். இந்தியாவுக்கும் அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கும் நடுவுல டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் எதுவுமே இல்ல அப்படின்னா அங்க நமக்கு கொடுக்கிறது யூனிலேட்ரல் ரிலீஃப். இந்த யூனிலேட்ரல் ரிலீஃப் எந்த செக்ஷன்ல இருக்கு? செக்ஷன் 91 ஆஃப் த இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல
யூனிலேட்ரல் ரிலீஃபை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பைலேட்ரல் ரிலீஃப் யூனிலேட்ரல் ரிலீஃப்னா என்னன்னு தெரியுதுங்களா? ஓகே, நவ் இந்த பைலேட்ரல் ரிலீஃப்ல நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு எக்ஸம்ஷன் மெத்தட், இன்னொன்னு டாக்ஸ் கிரெடிட் மெத்தட். ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸம்ஷன் மெத்தட்ங்கிறது income is taxed in only one country and exempt in the other country. That is, say நான் ஒரு income யூஎஸ்ல earn பண்றேன். யூஎஸ்ல நான் ஒரு 20,000 rupees income earn பண்றேன். ஓகேங்களா? இந்த income நான் I am a resident of India. So நான் இந்தியாக்கு இந்த income எடுத்துட்டு வரேன். So இந்த income ஒரு கண்ட்ரியில தான் டாக்ஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு கண்ட்ரி அப்படின்னா நார்மலி அது சோர்ஸ் கண்ட்ரி. எந்த கண்ட்ரியில நான் அந்த இன்கம் ஏர்ன் பண்றேனோ அந்த கண்ட்ரியில இந்த இன்கம் டாக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஹோம் கண்ட்ரிங்கிறது ரெசிடென்ட் கண்ட்ரி. நான் இந்தியாவுடைய ரெசிடென்ட். இந்த இன்கம் நான் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரேன். இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரும்போது எக்ஸம்ஷன் மெத்தட்ல இந்த 20,000 rupees எக்ஸம்டடா ட்ரீட் பண்ணிடுவோம். இதுதான் எக்ஸம்ஷன் மெத்தட். இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல டிடிஏஏ அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம பைலேட்ரல் ரிலீஃபை எக்ஸம்ஷன் மெத்தட்ல எப்படி கிளைம் பண்ணுவோம்? சோர்ஸ் கண்ட்ரியில அது டாக்ஸபிள் இன்கமா இருக்கும். எந்த கண்ட்ரி ரெசிடென்ட் கண்ட்ரி இல்லைன்னா இதை நம்ம ஹோம் கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். இந்த ரெசிடென்ட் கண்ட்ரி ஹோம் கண்ட்ரியில அந்த இன்கம் எக்ஸம்டட் இன்கமா ட்ரீட் பண்ணிடுவாங்க. இதுதான் எக்ஸம்ஷன் மெத்தட். தென் டாக்ஸ் கிரெடிட் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். Income is taxed in both the countries. Tax credit is claimed in the country in which the taxpayer is the resident. That is, இந்த previous example எடுத்துக்கோங்க. previous example நான் சொன்னேன் யூஎஸ்ல எனக்கு ஒரு 20,000 income இருக்கு. இந்த 20,000 incomeக்கு நான் pay பண்ண tax, for example I am telling, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 2,000 rupees அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இது என்னுடைய இன்கம். அந்த இன்கம்க்கு நான் பே பண்ண டாக்ஸ் 2,000 rupees. நவ் இந்த இன்கம் நான் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரேன். இந்தியால என்னுடைய டோட்டல் இன்கம்க்கு, இந்தியா தான் என்னுடைய ரெசிடென்ட் கண்ட்ரி இல்லைன்னா ஹோம் கண்ட்ரி. ஓகேவா? சோ இந்தியாவுக்கு நான் எடுத்துட்டு வரேன். இந்தியாவுக்கு நான் என்னோட இன்கம் கால்குலேட் பண்ணி என்னுடைய டாக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணிருக்கிறது ஒரு 15,000 ரூபாய். இது என்னுடைய டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டி. இந்தியால நான் பே பண்ண வேண்டிய டாக்ஸ் இன்க்ளூடிங் இந்த 20,000 rupees. என்னுடைய டோட்டல் இன்கம்க்கு நான் டாக்ஸ் கால்குலேட் பண்ணிருக்கேன். 15,000 ரூபாய் நான் பே பண்ணணும். இந்த 15,000 ரூபாயில இந்த 2,000 rupees நான் டாக்ஸ் கிரெடிட்டா எடுத்து மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற 13,000 rupeesக்கு மட்டும் நான் டாக்ஸ் பே பண்ணா போதும். இதுதான் டாக்ஸ் கிரெடிட் மெத்தட். அதாவது சோர்ஸ் கண்ட்ரியில நான் பே பண்ணியிருக்கிற டாக்ஸை ரெசிடென்ட் கண்ட்ரியில நான் மைனஸ் பண்ணிக்கலாம். நான் பே பண்ண வேண்டிய டாக்ஸ்ல இருந்து அந்த அமௌண்ட்டை நான் மைனஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டாக்ஸ் கிரெடிட் மெத்தட். எக்ஸம்ஷன் மெத்தட்ல அந்த இன்கம் எக்ஸம்டடா ட்ரீட் பண்றோம். டாக்ஸ் கிரெடிட் மெத்தட்ல சோர்ஸ் கண்ட்ரிக்கு நம்ம எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணிருக்கோமோ அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை ஹோம் கண்ட்ரியில நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். என்னோட டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டியில இருந்து அந்த அமௌண்ட்டை நான் மைனஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் டாக்ஸ் கிரெடிட் மெத்தட். யூனிலேட்ரல் ரிலீஃப் எப்படி கிளைம் பண்ணணும்னு பார்க்கலாம். யூனிலேட்ரல்ல ரிலீஃப் பை த கண்ட்ரி வேர் the taxpayer is a resident. So unilateral reliefல unilateral reliefனா நான் மீனிங் சொல்லிட்டேன். ஹோம் கண்ட்ரிக்கும் அந்த சோர்ஸ் கண்ட்ரிக்கும் நடுவுல எந்த அக்ரிமெண்ட்டும் இல்ல அப்படின்னா அங்க நம்ம கிளைம் பண்றது யூனிலேட்ரல் ரிலீஃப். சோ அது எப்படி நமக்கு ஹோம் கண்ட்ரி கொடுப்பாங்க? ரெசிடென்ட் கண்ட்ரி நமக்கு அதை எப்படி கொடுப்பாங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல அந்த இன்கம் நான் ஏர்ன் பண்ணிருக்கேன். யூஎஸ்ல நான் ஒரு 20,000 rupees இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கேன். இந்த 20,000 rupees இன்கம்க்கு யூஎஸ்ல எனக்கு 10% டாக்ஸ் சார்ஜ் பண்றாங்க. ஓகேவா? யூஎஸ்ல நான் ஒரு 20,000 rupees இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கேன். இந்த 20,000 rupeesக்கு எனக்கு இன்கம் டாக்ஸ் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? 10% சார்ஜ் பண்றாங்க. அங்க அந்த டாக்ஸை நான் பே பண்ணிட்டேன். நவ் ஐ எம் பிரிங்கிங் இட் டு இந்தியா. இந்தியா தான் என்னுடைய ஹோம் கண்ட்ரி. இந்தியாவுக்கு நான் எடுத்துட்டு வரேன். இந்தியால இந்த 20,000 rupeesக்கு எனக்கு டாக்ஸ் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? 12% டாக்ஸ் சார்ஜ் பண்றாங்க. அந்த 20,000 இன்கம்க்கு இந்தியால எனக்கு எவ்வளவு டாக்ஸ் போடுறாங்க? இந்தியன் டாக்ஸ் ரேட் படி நான் எவ்வளவு பே பண்ணணும்? 12% அந்த இன்கம்க்கு நான் டாக்ஸ் பே பண்ணணும். இப்போ என்னுடைய ரிலீஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா
இந்த ரெண்டு டாக்ஸ் ரேட்ல எது லீஸ்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எது லீஸ்ட் 10%, இந்த 10% நான் ரிலீஃபா கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் யூனிலேட்ரல் ரிலீஃப். சோர்ஸ் கண்ட்ரில நான் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் அதுக்கு பே பண்ணிருக்கேன், ஹோம் கண்ட்ரில அந்த இன்கம்க்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் அப்ளிகபிள், இந்த ரெண்டுல least of the two can be claimed as a relief. So அதுதான் நான் இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனா கொடுத்திருக்கேன். tax deducted at source by the source country, tax deducted at source or Indian tax rate whichever is lower. So source country உடைய tax rate இது கூட home country உடைய tax rate ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, எது லீஸ்டோ அதுதான் நம்ம கிளைம் பண்ணக்கூடிய ரிலீஃப். இதுதான் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இது ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இதுல இருந்து உங்களுக்கு யூஜிசி நெட்ல அசர்ஷன் ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இதுல இருந்து அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே.